யார் எப்பொழுதுமே சத் சங்கத்தில் இருக்கும் சத் சங்கி. ஓம் சாந்தி. எப்படிப்பட்ட கெட்ட சங்கமாக இருந்தாலும், ஆனால் உங்களின் சிறந்த சங்கம் அவர்களின் முன் நிறைய மடங்கு சக்திசாலியாக இருக்கின்றது. ஈஸ்வரிய சங்கத்திற்கு முன்னால் அந்த சங்கம் ஒன்றுமே இல்லை. அனைவரும் பலவீனமாக இருக்கின்றார்கள். ஆனால் எப்பொழுது தாங்கள் பலவீனமாக ஆனீர்கள் என்றால், அப்பொழுது தலைகீழான சங்கத்தின் போர் நடக்கின்றது. யார் எப்பொழுதுமே ஒரு தந்தையின் சங்கத்தில் இருக்கின்றார்களோ, அதாவது எப்பொழுதுமே சத் சங்கியாக இருக்கின்றார்களோ, அவர்கள் வேறு ஒரு சங்கத்தின் நிறத்தினால் பாதிப்பு அடைய முடியாது. வீணான விஷயம், வீணான சங்கம், அதாவது கெடுதலான சங்கம் அவர்களை கவர்ச்சிக்க முடியாது. ஓம் சாந்தி.